நான் சிவனோட டெய்லியும் பேசுகிறேன். எப்படா பேசுவேன்? தமிழ்காரன் ஹிந்திக்காரங்கிட்டே பேச முடியல. நான் மனசு வலியோடு சொல்கிறேன். ஏற்கனவே குடும்பம் கடை வாங்கி வச்சிருக்கு. இதில் படிச்சியா, வேலைக்கு போனியான்னு ஒன்று உறுப்புடணும், இல்லை ஒரு நல்ல தொழில் பண்ணி முன்னேறணும். எல்லாத்தையும் விட்டுட்டு சொக்காவை கைட்டிட்டு நாங்கள் இந்த ஆசிரமத்தில் சேர்ந்தோம் சார், நாங்கள் அப்படியே கடவுளோட ஐக்கியமாயிட்டோம் சார், நாங்கள் கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறோம் சார், கடவுளுக்காக. நீ தயவுசெய்து அவர் போய் உயிர் எடுக்காத. ஏதாவது செய்யணும்னா அவரு உன்னை பெத்து போட்டாங்க இல்லையா, அவங்க கிட்ட கெட்ட பேர் எடுக்காம இரு. நல்ல பேர் எடுக்க முடியுதோ இல்லையோ 4 பேரை கெடுக்காமையாவது இரு. அடுத்து நீயும் உருப்புறத்துக்கு பாரு. இப்போ யங்ஸ்டர்ஸ் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் அப்பா நீ ரொம்ப கோடீஸ்வரன் நான் ஆசைப்படலாம், பென்ஸ் கார் BMW, தப்பே இல்லை, நான் சொல்கிறேன் வாழு. உங்கள் அப்பா அம்மா அதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு இதுவும் கம்பேர் பண்ணாது. நீ என்ன வாழ்க்கை வாழ ஆசைப்படுறியோ அதை நோக்கி ஓடு. ஆனால் கூட இறைவனை பாயிண்டில் வச்சுக்கோ. சிலருக்கு பணக்கார அம்மா அப்பா கிடச்சிருக்கலாம், அது ஒரு ப்ரிவிலேஜ். இப்போ பணக்கார அம்மா அப்பா இருக்கிறதால நீ பணக்கார ஆகிடும் நம்பாத. ஏழை அம்மா அப்பா இருக்கிறதால நீ ஏழையாக இருந்துடும் நம்பாத. ஏன்னா உங்கள் அப்பனுக்கும் அப்பன் சிவன் உங்க கூட இருக்கும்போது நீ நினச்ச வாழ்க்கை வாழ, நினைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இது தெரிஞ்சாலே நீ என்ன பண்ணுவ? ஒரு அம்மா அப்பாவா சொத்து சேர்ப்ப, சுகம் கொடுப்ப, வசதி செய்வ. ஆனாலும் என் பையனுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கேன், என் பையனுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், என் பையனுக்கு நல்ல இடத்துல கட்டி கொடுத்தேன், என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கட்டி கொடுத்தேன். இதெல்லாம் திங்க் பண்ணும்போது என் பையனோடையும் என் பொண்ணோடையும் இறைவன் இருக்கான்ற ஒரு உண்மை தான் உனக்கு நிம்மதியை தரும். ஏன்னா அது மட்டும்தான் உன்னை ப்ரொடெக்டே பண்ணும்.